தற்போது கோவையில் உள்ள உக்கடம் மற்றும் சுங்கம் போக்குவரத்து பணிமனைகளிலிருந்து வழக்கம் போல் நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. அத்துடன் பாதுகாப்புக்காக பணிமனைகள் முன்பு காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தற்போது நமது செய்தியாளரிடம் கேட்கலாம். செய்தியாளர் குருசாமி, கோவையை பொறுத்தவரைக்கும் நகர பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகிறதா சொல்லப்பட்டிருக்கு. மக்களோட வருகை எப்படி இருக்கு? பயணிகள் வழக்கம் போல இன்றைய தினம் வருகை தருகிறார்களா? சிவரஞ்சனி, கோவையை பொறுத்தவரை இன்று காலை முதலே வேலைநிறுத்த போராட்டத்தில் சிஐடியு மற்றும் ஏஐடியு ஏடிபி ஆகிய தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் பேருந்துகள் தற்பொழுது வழக்கம் போல இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கோவையில் சுங்கம், உக்கடம், கவுண்டம்பாளையம், ஒண்டிப்புதூர் உட்பட பல்வேறு பணிமனைகளிலிருந்து வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. திமுக தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அதே போல ஐஎன்டியூசி போன்ற தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் தற்பொழுது பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக வழக்கமாக காலை நேரத்தில் வெளியே செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே சுமார் தற்பொழுது வரை 90% பேருந்துகள் தற்பொழுது பணிமனையிலிருந்து வெளியே இருக்கின்றன. திமுக தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற பேரவையை சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களுமே தற்பொழுது இந்த காலை முதலே பணிக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருமே வந்து தற்பொழுது இந்த வாகனங்களை இயக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பொதுமக்களுக்கு இயல்பு வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. வழக்கமான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேருந்து நிலையங்களிலிருந்து பேருந்துகள் வழக்கம் போல சென்று கொண்டிருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் தற்போது வரை ஏற்படவில்லை. கோவையை பொறுத்தவரை அனைத்து பேருந்து நிலையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் எந்த விதமான பாதிப்புகளும் இன்றி நேரடியாக அவர்கள் தங்களது பணிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத ஒரு சூழலில் தொடர்ச்சியாக இந்த மற்ற தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த போராட்டம் இன்னும் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் என்பது குறித்து இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சிலர் இருக்கார்கள், அவரிடம் பேசலாம். சார், இப்போ பேருந்துகள் எவ்வளவு தூரம் இயக்கிருக்கு, எவ்வளவு பேருந்துகள் போயிட்டு இருக்கு? சார், எவ்வளவு பேருந்துகள் போயிட்டு இருக்கு? இப்போ 100% வெளியில் போயாச்சுங்க. 66 பேருந்து இயக்கணும், 66 பேருந்து இயக்கியாச்சுங்க. இங்கே ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு வாசமே இல்லைங்க. பொதுமக்கள் சேவையில் எல்லா தொழிலாளி எல்லாம் இருந்து ஏடிபி தவிர எல்லாருமே இப்போ ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் 2 நாள் இந்த 66 பேருந்துமே இயக்கம் எப்பவுமே. இது தவிர்த்து மற்ற பணிமனைகள் எல்லாம் எப்படி இருக்கு? மற்ற பணிமனைகள் எல்லா பக்கம் நல்லா இருக்குங்க. கோயம்புத்தூர் பொறுத்தளவு எல்லா பணிமனைகளும் ஏடிபி காரத அதுலேயும் ஏடிபிலையுமே ஒரு சில ஆளுக்கு போன தடவை பாதிப்பாயிருன்னு சொல்லி போட்டு அவங்களே வண்டி வாங்கி ஓடிட்டு இருக்காங்க. முக்கியமான நிர்வாகி மட்டும்தான் 4 பேர் 3 பேர் ஒரு 10 பேர்த்துக்குள்ள தான் இது வரலைங்க, வேலைக்கு வரல. மற்றபடியெல்லாம் எப்பவும் போல எல்லா தொழிலாளியும் இந்த இதில் கலந்துக்கிறாங்க. தற்பொழுது கோவையை பொறுத்தவரை இந்த பேருந்து சேவைகளானது முழுமையான அளவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே வேளையில் 90% பேருந்துகள் தற்பொழுது வரை பணிமனைகளிலிருந்து வழக்கமான சேவைக்காக சென்றிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை கோவையை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் இல்லாத சூழலில் அந்த நிலையை தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. சிவராஜ், குருசாமி, அங்கு வரக்கூடிய பயணிகளிடம் நீங்கள் பேச முடிந்ததா? அவர்கள் இன்றைய தினம் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட செய்தி குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள்? வழக்கம் போல இன்றைய தினமும் பயணத்தை மேற்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறதா? தற்பொழுது நாம் பணிமனைகளில் இருக்கிறோம். பணிமனைகளை பொறுத்தவரை பேருந்துகள் அனைத்துமே வெளியே சென்று கொண்டிருக்கின்றன. பேருந்து நிலையங்களை பொறுத்தவரை கோவையை பொறுத்தவரை பேருந்து நிலையங்களில் அரசு பேருந்துகளுக்கு நிகராக தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே மக்களுக்கு இயல்பு வாழ்க்கையில் கோவையை பொறுத்தவரை பாதிப்புகள் பெரிய அளவில் ஏற்படுவதற்கான சூழல்கள் இல்லை. அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுகின்றன. அதே போல தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுவதன் காரணமாக இந்த பொதுமக்களது இயல்பு வாழ்க்கையில் நெருக்கடிகளோ பாதிப்புகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே வேளையில் முழுமையான அளவில் தற்பொழுது இந்த திமுக தொழிற்சங்கம் மற்றும் ஐஎன்டியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் முழுமையான அளவில் தற்பொழுது இந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக காலை நேரத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் தற்போது வரை ஏற்படவில்லை. தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு இயல்பு வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் தற்போது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருப்பதாக போக்குவரத்து ஊழியர்கள் தரப்பிலும் அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த போக்குவரத்து பணிமனைகள் முன்பு போராட்டங்கள் ஏதேனும் நடைபெற்றால் அதை
அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பணிமனை முன்பாகவும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதேனும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக அவர்கள் அனைத்து பணிமனைகள் முன்பாகவும் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சிவரஞ்சனி.